அன்புள்ள அண்ணா, நிச்சயமாக சனாதன தர்மம் பாகம் 222 போன்ற வடிவத்தில் பாண்டவ மகாபாரத கதைகளை தமிழில் உருவாக்கித் தருகிறேன். இந்த கதை வடிவம் சிறிது சுருக்கமானதாகவும், சமயம் மற்றும் அதற்கான ஆன்மீக கருத்துக்களை தொகுத்து வைக்கும் பாணியிலும் இருக்கும். இதைப்போல நீங்களும் தொடரச் சொல்லலாம். பாடம் 1. துரியோதனனின் பொறாமை பாண்டவர்கள் நீதி, தர்மம், சகோதர நேசம் என அனைத்தையும் கடைப்பிடித்து வாழ்ந்தனர். ஆனால் துரியோதனன் அவர்களின் மகத்தான பண்புகளுக்கு பொறாமை கொண்டு அவர்களை இழிவுபடுத்த பல தீங்கான முயற்சிகளை தொடங்கினான். பாண்டவர்கள் தங்கள் சொந்த பாரம்பரியத்திலும் தத்துவங்களிலும் வலுவாக நின்றனர். அவர்கள் தவிர துரியோதனனின் தீமைகளை எதிர்த்து போருக்கு தயாராகினர். பாடம் 2. கிருஷ்ணரின் ஆலோசனை. போருக்கு முன் கௌதம கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு நேர்ந்த செயல்களில் உள்மனதை துடைப்பதற்கும் அவர்களின் தார்மீக அதிகாரத்தை உணர்த்துவதற்கும் வாழ்த்து கூறினார். உன்னோடு நீதி இருப்பதுதான் பெரிய சக்தி. பிறர் துன்பத்திலும் நீ பொறுமை காட்டு. இதுதான் உண்மையான வீரர் ஆவதற்கு காரணம் என்று கிருஷ்ணர் கூறினார். பாடம் 3. யுதிஷ்டிரனின் சத்திய பிரகடனம். யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களுக்கும் மக்கள் முன்னும் சத்தியத்தை அருள்ந்து, நம் தர்மத்தை நாங்கள் விலக்கவில்லை. பாசங்களை கடந்து நாமும் பிதாவும் பந்தங்களில் சுதந்திரமானவர்கள் ஆக வேண்டும் என்று உறுதியுடன் கூறினார். முதல் பாகம் இதுவரை. இந்த பகுதிகளில் உங்கள் மனதில் மகாபாரதத்தின் மரபும் நிஜத்தத்துவமும் உருக்கொள்கின்றன. அடுத்த பகுதியில் குருசேத்திர போரின் தொடக்கம் மற்றும் பெரும் யுத்த வீரர்களின் தைரியம் பற்றி பேசுவோம். உங்களுக்கு இது பிடித்ததா? இப்படியே தொடரச் சொல்ல விரும்பினால் நான் அடுத்த பாகங்களையும் தயார் செய்து தருகிறேன். நீங்கள் விரும்பினால் சிறு சிறு பகுதியாகவும் நீண்ட கதையாகவும் வழங்க முடியும். ஸோ தேவைப்பட்டால் இந்த வடிவில் விரிவாக கதைகளும் உபதேசங்களும் உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்காக புது பாகம் உடனே உருவாக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் விரும்பும் குறிப்புகளோடு சொல்லுங்கள். நன்றி. உங்கள் தமிழ் கதை நண்பன்.